கடந்த 50 ஆண்டுகளாக நமது அரசியலை முழுமையாக ஆக்கிரமித்து தமிழர்கள் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு முன்னகர்த்தியிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தனது இறுதி உரையில் கூட தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற முழக்கத்தை மிக உறுதியாகவும் தெளிவுபடவும் முன்வைத்து சென்றார். தமிழர்களுக்கான ஒரு தேசம் அமைய வேண்டும் என்கின்ற கனவு பெரியாரிய தோழர்களுக்கு, திராவிட இயக்க தோழர்களுக்கு நெஞ்சிலே எழுதப்பட்ட ஒரு வாசகமாகவே மாறிப்போனது. தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த 50 ஆண்டு கால அந்த முழக்கம் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவர் முன்வைத்த முழக்கம் 80களிலே திராவிட இயக்க தோழர்கள், பெரியாரிய தோழர்கள் தமிழீழத்தில் எழுந்த அந்த புரட்சிகர போராட்டத்தினுடைய ஆதர்சன சக்தியாக, அதற்குரிய வேராக தமிழ்நாட்டிலே மாறிப்போனார்கள். தமிழீழத்திலே நடந்த அந்த விடுதலை போராட்ட நெருப்பை தனது நெஞ்சிலே ஏந்தி இந்தியாவிற்குள்ளும் தமிழ்நாட்டிற்குள்ளும் தமிழீழத்திற்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று தங்களது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைமுறையினுடைய அடையாளமாக ஐயா வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு வரலாறு. கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு எந்த திசையில் தமிழனுடைய விடுதலையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற திசை வழியை முடிவு செய்த காலமாக இந்த 50 ஆண்டு காலம் இருக்கிறது என்றால், அந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அழிக்க முடியாத எழுத்தாக ஐயா வைகோ அவர்களுடைய எழுத்து இருக்கிறது, பெயர் இருக்கிறது. ஏனால் தமிழனுக்கு ஒரு தேசம் அமைக்கிறது என்பது நமக்கு வரலாற்று ரீதியாகவே உறுதி செய்யப்பட்ட ஒரு பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழக்கம். தமிழன் தனித்த இனமாக, தனித்த தேசிய இனமாக, தனித்த பண்பாடாக, தனித்த நாகரிகமாக வளர்ந்து வந்த ஒரு பேரினம். ஆனால் அந்த பேரினத்தினுடைய உரிமைகள் எல்லாம் முடக்கப்படுகின்ற ஒரு சூழலைத்தான் நாம் இந்தியாவிற்குள் மட்டுமல்ல, இலங்கைக்குள் மட்டுமல்ல, தெற்காசியா முழுவதும் நடந்து வருவதை பார்க்கின்றோம். தமிழர்கள் தமிழ்நாடு, தமிழீழம், மலேசியா, பர்மா என்று உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு பேரினம். தெற்காசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இனமாக இருக்கக்கூடிய ஒற்றை இனம் தமிழினம் தான். பர்மாவில் ஆரம்பித்து மலேசியா, தமிழீழம், தமிழ்நாடு, மொரீஷியஸ், மாலத்தீவு, தென்னாப்பிரிக்கா என்று விரிவடையக்கூடிய ஒரு பெரும் இனம் இந்தியாவிலே வேறு எந்த இனத்திற்கும் கிடையாது. தமிழினத்திற்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பேரினம் அரசியல் அதிகாரத்தை பெற முடியாமல், தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்ள முடியாமல், தங்களது உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடைய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த அரசியலைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு முழக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கைக்குள்ளான ஒரு விடுதலை போராட்டத்தை, போரை நடத்தி கொண்டிருந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், எனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறை கத்தி முனையில் விடுதலை கேட்பார்கள் என்று சொன்னார். அதை நடத்தி காட்டிய ஒரு வரலாறு தான் தமிழீழ போராட்ட வரலாறாக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்கான காரணம், சிங்கள பேரினவாத அரசு ஆயுதங்களின் மூலமாகவும் இராணுவத்தின் மூலமாகவும் தமிழர்களை கொன்றளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட காரணத்தினால்தான் தமிழர்களால் ஆயுதத்தையும் ஏந்த முடியும் என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அர்ப்பணிப்பு மிக்க ஒரு போர். இந்த போராட்டம் இலங்கைக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் பாதி அளவு கொண்டதுதான் இலங்கை. அதிலே மிகச்சிறிய அளவிலான நிலப்பரப்பிற்குள் வசிக்கக்கூடிய இனமாக தமிழினம் சுருங்கி நிற்கிறது. அங்கே மக்கள் தொகை அடிப்படையிலே தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவானது. ஒரு பெரும் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு ஆதரவு தளம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் படுகொலைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாட செய்தியை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு ஈழத்தை நினைவுபடுத்துகின்றன. அங்கே நடந்த அத்தனை அட்டூழியங்களும், ஈழத்தில் நடந்த அட்டூழியங்கள் அனைத்தும் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன.
பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானில் இருந்து, ஏமனில் இருந்து, சிரியாவில் இருந்து, ஈராக்கில் இருந்து, ஈரானில் இருந்தெல்லாம் ஆதரவுகள் வருகின்றன. போராளிகள் வருகிறார்கள். போர் நடக்கிறது. பல முனைகளில் இருந்து இஸ்ரேலை எதிர்த்து நிற்கக்கூடிய போராட்ட ஆதரவு இருக்கிறது. ஆனால் அப்படியான எந்த ஆதரவும் இல்லாமல் தனித்து நின்று விடுதலை புலிகள் போர் நடத்தினார்கள். இன்று பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய அளவிலான ஆதரவிலே 1% கூட தமிழீழ விடுதலை புலிகளுக்கு கிடைக்கவில்லை. இங்கே பாலஸ்தீனத்திற்கு எதிராக போர் புரியக்கூடிய இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை நிற்கிறது, இங்கிலாந்து துணை நிற்கிறது, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழீழ விடுதலை புலிகள் ஈழத்தில் எதிர்கொண்ட 2009 போர். அவர் வெறும் இலங்கை அரசை எதிர்த்து நின்று மட்டும் போர் புரியவில்லை. இலங்கை அரசை, சிங்கள படையை மட்டும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் என்றால், ஒரு காலத்திலும் சிங்களப்படை தமிழர்களை, தமிழீழ விடுதலை புலிகளை, மேதக பிரபாகரன் அவர்களை வென்றிருக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் சிங்கள படையை மட்டுமல்ல, இந்திய படையையும் வெற்றி கண்டவர்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய இராணுவத்தில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்திய இராணுவத்தை விரட்டி அடித்த வரலாறு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீரஞ்செறிந்த ஒரு போராட்டத்திற்கு அடையாளமாகிய அந்த மக்களை, அந்த போராளிகளை இந்தியாவிற்குள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒற்றை குரலாக ஐயா வைகோ அவருடைய குரல் இருந்தது. அது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இந்திய துணைக்கண்டம் தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசு வர்க்கம், அதிகார வர்க்கம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், வெளியுறவு கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள், பொருளாதார கொள்கைகளை வகுக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே, இதோடு ஊடகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே தமிழீழத்திற்கு எதிராக இருந்தார்கள், விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனிய சக்தியை எதிர்த்து நின்று இந்தியாவில் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. இந்தியாவிற்குள்ளாக இந்தியாவின் கொள்கை எவ்வளவு தூரம் தவறானது, மோசமானது, மனித உரிமைக்கு எதிரானது என்பதை நிரூபிப்பதும், தமிழர்களின் போராட்டம் எவ்வளவு தூரம் நியாயமானது, அது வரலாற்று சிறப்பு மிக்கது, அது ஜனநாயகமானது என்பதை எடுத்துச் சொல்லுவதற்கும் ஒரு குரல் தேவைப்பட்டது. அந்த குரலாக இருந்தவர் ஐயா வைகோ அவர்கள் மட்டும். வேறு எவரும் அந்த குரலை, அந்த மக்களினுடைய முழக்கத்தை, கோரிக்கையை இந்திய அளவில் எடுத்துச் செல்லவில்லை. அவர் திமுகவில் இருந்த பொழுதும், தனியாக இயக்கம் கண்ட பொழுதும், அவர் பாராளுமன்றத்திற்குள் இருந்த பொழுதும், பாராளுமன்றத்திற்கு வெளியே செயல்பட்ட பொழுதும், இந்தியாவிற்குள் இருந்த பொழுதும், சர்வதேச அரங்கிற்கு சென்ற பொழுதும் அவர் எழுப்பிய ஒற்றை கோரிக்கை தமிழீழ விடுதலை மட்டும்தான். வேறு எதுவும் கிடையாது. அவர் அனைத்து பேட்டிகளும், அனைத்து போராட்டங்களும், அனைத்து முழக்கங்களும், அனைத்து அறிக்கைகளும், அவர் எழுதிய புத்தகங்களும் தமிழீழம் என்கின்ற அந்த ஒற்றை முழக்கத்தை தவிர வேறு எதையும் முன்வைத்ததாக நான் பார்க்கவில்லை. அப்ப இவ்வளவு பெரிய தேசத்திற்குள்ளாக இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவிலே தமிழர்களினுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லுகின்ற குரலாக அவரது குரல் மட்டும்தான் இருந்தது. அதனால்தான் ஐயா வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அரசியல் ரீதியாக கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள். காரணம் என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு தோழரும், ஒவ்வொரு பொறுப்பாளரும் தமிழீழம் என்கின்ற கோரிக்கையில் சற்றும் சமரசம் செய்யாதவர்கள். ஒரு ஆளுங்கட்சி அதிகாரம் கிடைத்தால் அதன் மூலமாக தன் பலனை முன்னகர்த்திக் கொள்ளலாம் என்கின்ற வாய்ப்பு இருந்த பொழுதிலும், தமிழீழத்தை நேசித்த காரணத்தினால், தமிழீழத்தை நேசிக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்களை நேசித்த காரணத்தினால் அத்துணை வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு நின்ற தோழர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள். அவர்கள் அரசியல் ரீதியான நெருக்கடியை, ஊடகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பை பற்றி எந்த செய்தியும் வராது. அவர்களது போராட்டங்களை பற்றிய எந்த செய்தியும் வராது. சர்வதேச அளவில் அவர்கள் செய்த பங்களிப்புகள் பற்றி எந்த செய்தியும் வராது. ஆனால் அவதூறுகள் முன்னணி செய்தியாக வரும், தலைப்புச் செய்தியாக வரும், பரபரப்பு செய்தியாக வந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? உங்களது உழைப்பு அற்புதமானது.
உங்கள் கட்சியை விட, உங்கள் தோழர்களை விட நேர்மையான தோழர்களை கொண்ட கட்சிகளை அதிகமாக இந்தியாவில் பார்க்க முடியாது.